இன்னைக்கு ராத்திரி டின்னர் என்ன தெரியுமா? கியோசா. நான் அதுக்கு ஒரு கவரும் பண்ண போறேன். அத நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா உனக்கு செஞ்சு தரேன். வேற ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரு மாசத்துல மாவு கெட்டு போயிடும். நான் ஒரு ஆபீசர். சரி, நாம முதல்ல கியோசாக்கு கவரை ரெடி பண்ணுவோம். நாம உங்க இஷ்டத்துக்கு மாவு அதுல கொட்டிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு கண்ணு பார்த்தா வேலை செய்யணும். அளவெல்லாம் இதுல சுடு தண்ணியை ஊத்தணும். இத கலக்கணும். நல்லா கலந்துருச்சு. இப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா கொடுங்கம்மா, நானும் பண்ணி பாக்குறேன். நீ கை கழுவிட்டு வந்தியா? ஓகே. இந்தா இப்போ நீ பேச. இது ஆரம்பிக்கிற ஆபீசர். அத நல்லா பேச. ஹீமாவாரி, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா கூட செய். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அது ஒண்ணு நீ விளையாடுற பொருள் கிடையாது. இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு, ஷைனிங்காவும் இருக்குமா. இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சிடுவோம். கொஞ்ச நேரம் வச்ச மாவை எடுங்க. ஓகே. ஆனா நான் அப்படி எதுவும் வைக்கலையே. உங்களுக்கு ப்ரோகிராமே இப்போ ஸ்வீட் ஃபில்லிங். நாம இப்போ ஸ்வீட் ஃபில்லிங்ஸ் பண்ண போறோம். ஸ்வீட் ஃபில்லிங்லாம் கிடையாது ஷின்சான். நம்ம கியோசா தான செய். அடேங்கப்பா, சூப்பரா. இப்போ இந்த முட்டைக்கோசல கொஞ்சம் உப்பு தூவி அப்படியே வச்சிட்டு போறோம். குறுமையா இருக்கணும். இப்படிதான். ஏமா இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்க சமைக்கவே மாட்டீங்க? எதுக்கு அதெல்லாம் வாங்கி பணத்தை வீணடிக்கணும் சொல்லுங்க. இப்போ என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல கொஞ்சம் உப்பு. நல்லா பேசணும். இது நல்லா பேசணும் ஷின்சான். எல்லாம் ஒண்ணு சேர வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே இரு. ஓகே. அப்படிதான் நல்லா பண்ற. டயர்டா இருந்தாலும் நிறுத்திடாத என்ன? நல்கியா? மறுபடியும் பண்ணுவோம். ஷின்சான், இப்படி ரொம்ப வலிக்குதா செல்லும்? சரி, இதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போ. இது முன்னாடியே ஷீரோ, கியோசா ஃபில்லிங்னா என்ன? சரியா சொன்னேன். இப்போ நாம கியோசாவை ராப் பண்ண போறோம். அதுக்கு நான் கவரை ஸ்ப்ரெட் இத நல்லா மெலிசா தேய்ச்சுக்கணும். தண்ணி இதான் கியோசா. இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். முயற்சி பண்ணா முடியாதுன்னு கிடையாது ஷின்சான். ஓரத்துல நல்ல அப்படிதான் ரொம்ப அழகா பண்றியே. குழந்தைங்களுக்கு கற்பனை அதிகம். எப்படி எல்லாம் செய்றாங்க. என் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? வெள்ளரிக்காய் கியோசா. அப்படினா இது புடலங்காய் கியோசா. பாக்கும்போதே சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பண்ணிக்குமா? உனக்கு என்ன மாதிரியே கியோசா செய்ய தெரியுமா? கண்டிப்பா, நீங்களே பாருங்க. நல்லா பண்ணுவான். முடிஞ்சிருச்சு. இது ஓகேவா பாருங்க. நான் பீட்சா பண்ணல, கியோசா பண்றேன். நல்ல வாசனை. கியோசா செஞ்சிருக்காளா? வாசனை மூக்க தொலைக்குதே. ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன இது ரொம்ப வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கே. சரி, இந்த ஸ்டார் ஷேப் வீட்டா இருக்கு. அப்பா, இந்த கியோசாவை நான் பண்ண சாக்கோபியா வச்சு. சாக்கோபியா? இந்தாங்க, இத எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. நீங்க நிறைய சாப்பிடுங்க ஹரி. இதுல நிறைய விசித்திரமானது கூட இருக்கே. என்னது? இன்னொரு சாக்கோபி கியோசா வேணுமாப்பா? இல்ல வேண்டாம். இது